பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். இந்த 7 மாதமும் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து அற்புதமாய் நடத்தினார் இல்லையா? இருந்தாலும் அநேகருக்கு நிறைய தேவைகளினால நிறைய கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? கர்த்தரை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எசேக்கியேலின் புத்தகம் 48 அதிகாரம் 35 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் யெகோவா ஷம்மாவா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க தேடிக்கொண்டிருந்த கர்த்தர் உங்கள் மத்தியில இப்பொழுது வாசம் செய்ய அவர் வந்திருக்கிறார். அவர் யெகோவா ஷம்மாவாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வியாதியின் நேரங்களில் கடந்து போகும் பொழுது, கடனான பாதைகளில் நீங்க கடந்து போகும் பொழுது, உறவினர்களினால நிந்திக்கப்படுகிற ஒரு பாதையில நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிற பொழுது, அநேக தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலையில நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிற பொழுது, கர்த்தர் உங்கள் மத்தியில யெகோவா ஷம்மாவா இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு தேவைகளை குறித்தும் நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற வேண்டாம். உங்களுடைய பாரத்தை ஏற்க அவர் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறார், யெகோவா ஷம்மாவாக. இந்த வார்த்தைகளை சொல்லி நாம ஜெபித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாமா? ஜெபிக்கலாமாங்க. பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசின கிருபைக்காக நன்றி அப்பா. அநேக நாட்கள் உம்மை தேடின நாட்கள் உண்டு ஆண்டவரே. அநேக நேரங்களில் உம்மை தேடின நேரங்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசன தாகத்தை கொண்டு நீர் ஆண்டவரே எங்களை நிரப்புகிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு மாதமும் எங்களோடு பேசுகிற கிருபைக்காக நன்றி. இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் ராஷா, எங்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியில நீர் எங்களோடு வாசம் செய்கிற தேவனா இருக்கிறீர். எங்க வாழ்க்கையில நீங்க யெகோவா ஷம்மாவா இருக்கிறீர் ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கின்றேன். அவர்கள் கடந்து போகின்ற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், எவ்வளவு கடினமாக இருந்தாலும், என் தேவன் அவர்களோடு வாசம் செய்யும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் நீர் இலகுவாய் மாற்றி தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாகவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்திற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.